ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ், செகண்ட் ஒன் பிஜி இந்திரா காந்தி சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப். இந்த 2 ஸ்காலர்ஷிப்பும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடிங்கிற ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணாலே அதுலேயே உங்களுக்கு சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டும் நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் அடிஷ்னலாக ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் 2க்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா சேம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம என்எஸ்பி போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய் என்எஸ்பி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஸ்டியூஷன், ஆஃபீஸர், பப்ளிக் அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட், ஓடிஆர், அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஓடிஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கிற இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஓடிஆரில் நம்ம லாகின் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட ஓடிஆர் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இங்கே ஃபர்காட் ஓடிஆர், ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் திரும்ப ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஓடிஆர் ஐடியை என்டர் பண்ணுங்கள். ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடையும் டைப் பண்ணுங்கள். இப்போது லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே உங்களோட ப்ரொஃபைல் வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங்கில் சீடட் அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் இங்கே நாட் சீடடுன்னு இருக்குன்னா பக்கத்தில் உங்களுக்கு செக் இட் நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகி திரும்ப ஒரு பேஜ் வரும். அதில் ஆதார் சீடாக இருக்கா இல்லையாங்கிற மெசேஜ் வரும். சப்போஸ் அதில் சீடாகி இங்கே நாட் சீடடுன்னு இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இங்கே உங்களுக்கு திரும்ப இந்த போர்ட்டல் அப்டேட் ஆகிறப்போ உங்களோட ப்ரொஃபைலில் இது அப்டேட் ஆயிரும். அங்கேயும் உங்களுக்கு நாட் சீடட் இருக்குன்னா நீங்கள் உங்கள் பேங்க்கில் போய் செக் பண்ணணும் உங்களோட ஆதார் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ திரும்ப ஹோம் பேஜ் வாங்க. இங்கே அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. அதில் இருக்கிற லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப இங்கே ஓடிஆர் ஐடியும் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. உங்களோட ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோடும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இந்த ஓகேங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே அப்ளிகேஷன் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் நாட் அப்ளைடு ஃபார் அப்ளிகேஷன் எட் அப்படின்னு வந்திருக்கும். இது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃப்ரெஷ் மை அப்ளிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த அப்ளை ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அகடமிக் இயர் 24-25க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி டு தி ஃபாலோயிங்கில் இந்த 2 செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் போஸ்ட் மெட்ரிக், அப்ளிகேஷன் டைப்பில் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டு யூ வாண்ட் டு ப்ரொசீட்னு ஒரு வார்னிங் வரும். அதுக்கு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் கோ டு மை அப்ளிகேஷன் பேஜ் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கேட்கும். இது ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மை அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்ஷனுக்கு கீழே இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா
இப்போ இந்த ஸ்டேட்டஸில் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன்னு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செகண்ட் ஒன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணணும். இதில் உங்களோட அகடமிக் இயர், ஸ்டேட்டு, ஸ்காலர்ஷிப் கேட்டகரி, அப்ளிகேஷன் டைப் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்தனால அதுவும் வந்துருச்சு. என்டர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க ஜென்ரல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்சி, எஸ்டிக்கு அவங்க தனியாக ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் பிசி, எம்பிசிக்கு ஆப்ஷன் கொடுக்கல. பிசி, எம்பிசி வந்து நீங்கள் ஓபிசியை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது, பண்ணிக்கோங்க. ரிலீஜியனில் உங்களோட ரிலீஜியன் சூஸ் பண்ணிடுங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ ஃபேமிலி இன்கம் இருக்கோ அந்த இன்கமை என்டர் பண்ணுங்கள். கமா, ருப்பீஸ் அதெல்லாம் எதுவும் போடாமல். அடுத்தது இஸ் டிசபிள்டுன்னு கேட்டிருக்காங்க, அதில் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பேரண்ட் ப்ரொஃபஷன், இங்கே ஒரு ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பேரண்ட் ப்ரொஃபஷன் இல்லைன்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேரேஜியல் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். எனி ஆஃப் த பேரண்ட் நாட் அலைவ்டில் ஃபாதரோ மதரோ வந்து கோவிட்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது இங்கே கொடுத்துருக்க ரீசனாலேயோ இறந்துருந்தால் அதை சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸில் ஸ்டேட் டிஃபால்ட்டாக வந்துருச்சு. டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லொக்காலிட்டி செலக்ட் பண்ணணும். இந்த லொக்காலிட்டி செலக்ட் பண்ணுறப்ப உங்களோட ஏரியா ரூரலாக இருந்தால் ரூரல் செலக்ட் பண்ணுங்கள். ரூரல் செலக்ட் பண்ணால் சப் டிஸ்ட்ரிக்கும் வில்லேஜும் செலக்ட் பண்ணணும். அர்பனாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சப் டிஸ்ட்ரிக் வில்லேஜ் வராது. உங்களோட ஏரியா இதில் ரூரலில் வந்தால் ரூரல் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா அர்பன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுங்கள், தென் வில்லேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் நம்பர் ஆர் ஸ்ட்ரீட் நம்பரில் உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு பின்கோடு என்டர் பண்ணிடுங்க. இப்போது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது அகடமிக் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணணும். இந்த கெட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், இன்ஸ்டியூட் நேமில் காலேஜோட நேமை டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இன்ஸ்டியூட் ஷோ ஆகிருக்கும். இதில் இந்த செலக்ட் அப்படிங்கிறது கீழே இருக்கிற இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டூ யூ வாண்ட் டு செலக்ட் திஸ் இன்ஸ்டியூட்னு கேட்கும். எஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலேஜோட நேம் வித் அட்ரஸோடு வந்திருக்கும். அடுத்தது ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸில் நீங்கள் பிஜி என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கிளாஸ் ஆர் கோர்ஸ் வந்து பிஜி ஃபஸ்ட் இயர், அப்போ ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் டேட்டில் காலேஜ் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் என்ரோல்மெண்ட் நம்பரில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் ஐடி நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே மாதிரி அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் என்ரோல்மெண்ட் இயரில் நீங்கள் எந்த இயர் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிங்களோ அந்த இயர் 2024 ரோல் நம்பர்லேயும் உங்களோட எக்ஸாம் நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் இருந்தால் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமோட ரெஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். செக்ஷன்ஸ் ஏதாவது ஸ்ப்ளிட் அப் இருந்தால் அந்த செக்ஷன் கொடுத்துருங்க, இல்லைனா அதை எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். மோட் ஆஃப் ஸ்டடீஸில் ரெகுலர் ஆர் ஃபுல் டைம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஹாஸ்டலராக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க.
நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் அகடமிக் டீட்டெயில்ஸில் உங்களோட யூஜி இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கன்னரில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி இங்கே கொடுத்தீங்கனாலே இங்கே யூனிவர்சிட்டி நேம் வருது, அதை சூஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் ஆஃப் பாசிங் 2024, எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர். ப்ரீவியஸ் கிளாஸ் ஆர் கோர்ஸில் வந்து இங்கே டிகிரி ஆர் கிராஜுவேட் ஆர் அண்டர் கிராஜுவேட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸ் பர்சன்டேஜில் உங்களோட பர்சன்டேஜை என்டர் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருதோ, டெசிமலில் வந்தாலும் நீங்கள் டெசிமலில் தான் என்டர் பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு 10th கிளாஸ் டீட்டெயிலில் உங்களோட 10th டீட்டெயில் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க 10th ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பரை என்டர் பண்ணணும். தேர்வு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை தான் இங்கே என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் 10th ரோல் நம்பர்லையும் திரும்ப அதே ரோல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். போர்டு நேமில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங் 10th எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணணும். 10th பர்சன்டேஜ் என்டர் பண்ணணும். இந்த பர்சன்டேஜும் நீங்கள் டெசிமலில் இருந்துச்சு அப்படின்னா டெசிமலில் தான் கொடுக்கணும், நீங்கள் எந்த இதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. அடுத்தது 12th கிளாஸ் டீட்டெயில். 12th டீட்டெயில் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th ரோல் நம்பர். ரோல் நம்பர் வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் மார்க்குக்கு பக்கத்துலேயே ரோல் நம்பர், செஷன் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து உங்களோட ரோல் நம்பர். அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இங்கே திரும்ப கன்ஃபார்ம் 12th ரோல் நம்பர்லையும் அதே சேம் நம்பரை என்டர் பண்ணுங்கள். தென் போர்டு நேம் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சென்னை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங் 12th எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை சூஸ் பண்ணணும். 12th மார்க்கில் 12th பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கேயும் டெசிமலில் வந்திருந்ததுன்னா நீங்கள் டெசிமல் அப்படியே தான் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் டீட்டெயில்ஸில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். academic details saved successfully வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து application specific detail are not required for your application, continue அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கீம் டீட்டெயிலில் செலக்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்னு உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்திருக்கும். இதில் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கீம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஏதாவது எரர் வந்திருந்ததுன்னா நீங்கள் ப்ரீவியஸாக என்டர் பண்ண உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லையும் அகாடமிக் டீட்டெயில்ஸ்லேயும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் வரும். அப்போ நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கீமை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து ஸ்கீம் ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலில் த ஸ்கீம் செலக்டட் பை யூ டஸ் நாட் ரெக்யூர் எனி ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் ப்ளீஸ் ப்ரொசீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. 7 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூஜி கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட், ஜாயின் இன்கம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். சிங்கிள் கேர்ள் சைல்டு சர்டிஃபிகேட்டுக்கும் ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு, ஒரு சிங்கிள் டாட்டராக இருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அதுக்கான ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி சைன் வாங்கி இதையும் அப்லோட் பண்ணணும். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், எஸ்டி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். தென்
ஓபிசியில் நீங்கள் நான் க்ரீம் லேயரில் இருந்தீங்க அப்படின்னா அப்போ அந்த நான் க்ரீம் லேயர் சர்டிஃபிகேட்டே அப்லோட் பண்ணணும். பட் இதில் மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஜி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தான் மேண்டேட்ரி. நீங்கள் கம்யூனிட்டியில் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அவங்க மேண்டேட்ரின்னு கொடுக்கல, பட் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கான ப்ரொஃபார்மாவையும் டவுன்லோட் பண்ணி அதில் சைன் வாங்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா யூஜிசியில் வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த சிங்கிள் கேர்ள் சைல்டில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதில் மேண்டேட்ரின்னு பார்த்தோன்னா இந்த ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனும் யூஜி மார்க் ஷீட் மட்டும்தான் மேண்டேட்ரி. இப்போ இந்த ப்ரொஃபார்மாவை டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கான ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி இதில் வந்து சைன் வாங்கணும். சைன் பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்ட வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்கிட்டையும் கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்டையும் தான் வாங்கணும். இதை நீங்கள் ஃபில் பண்ணி இதில் சைன் வாங்கி இந்த டாக்குமெண்ட்டை சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணுங்கள். இதே வந்து ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனில் காலேஜை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்பா பேர், உங்களோட அப்ளிகேஷன் ஐடி, அண்ட் தென் என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸு, தென் கோர்ஸோட இயர் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் மட்டும் நீங்கள் 2 years அப்படின்னு எழுதிட்டு இங்கே வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட சைன் வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 1 week 10 days அந்த மாதிரி ஆகுதுன்னா அப்போ நீங்கள் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்காதீங்க. ப்ரீவியஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ரீவியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கீம் டீட்டெயிலில் இந்த ஸ்கீம் டீட்டெயில் இப்போ ப்ரீவியஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் ஸ்கீமில் வந்திருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சேவ் ஆஸ் டிராஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆஸ் டிராஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப் டு நீங்கள் இப்போ ஃபில் பண்ண வரைக்கும் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேவ் ஆயிரும். நீங்கள் திரும்ப வந்து போர்ட்டலில் லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். திரும்ப போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு சேம் அதே ப்ரொசீஜர் தான். கூகுளில் போய் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணணும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேம் அதே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் கீழே இருக்கிற லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓடிஆர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இதில் வந்து இந்த மை அப்ளிகேஷனில் இங்கே ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இதில் வந்து இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இல்லைனாலும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இங்கே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்காலர்ஷிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெதர் சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இங்கே வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ்ன்னு தான் வரும். இருந்தாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங்கில் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் மார்க் ஷீட்டு, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனு, சிங்கிள் கேர்ள் சைல்டு சர்டிஃபிகேட், எஸ்டி சர்டிஃபிகேட், எஸ்சி சர்டிஃபிகேட், ஓபிசி நான் க்ரீம் லேயர் சர்டிஃபிகேட்ஸ்னு கேட்டிருக்காங்க.
நம்ம மேண்டேட்ரியாக அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் வந்து யூஜி மார்க் ஷீட்டு, ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தான். இதில் ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களே வந்து ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு ப்ரொஃபார்மா கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் இந்த ப்ரொஃபார்மையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயோ இல்லைன்னா தாசில்தாருக்கு மேலே இருக்கிற தாசில்தாருக்கு அபவ் கிரேடில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் மேண்டேட்ரி இல்லை, ஆனால் நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தால் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும். நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 20 KB to 200 KB இருக்கணும். பிடிஎஃபாக ஜேபெக்காகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். 200 KB இருந்தால் மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப 200 KB வர மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் மார்க் ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கன்சல்டேட்டட் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 6 செமஸ்டரோட மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி 200 KB கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பட் 6 செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக தான் நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வியூ அண்ட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணிடுங்க. இந்த வியூ அண்ட் டவுன்லோடை கிளிக் பண்ணி ஜாயினிங் கம் வெரிஃபிகேஷனும் கரெக்டான டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் கேர்ள் சைல்டாக இருந்தீங்கன்னா அந்த சிங்கிள் கேர்ள் சைல்டு சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு வியூ அண்ட் டவுன்லோட் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இந்த போர்ட்டலில் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்பாங்க. இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே வந்து யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப வந்து இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்டர் ப்ராசஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் இன்ஸ்டியூட் லெவல் அப்படின்னு வந்திருக்கு. இதே இங்கே சைடில் வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம போர்ட்டலில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட், சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்னு கேட்டிருப்பாங்க. சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் நீங்கள் சைன் பண்ணணும். சிக்னேச்சர் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட்டில் பிரின்சிபல் மேம்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும். பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மேலே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.